Holidays-நாலே நம்ம K Travels தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels. அவரோட வந்து ஒரு வாட்டி பழகிட்டா வாழ்க்கை கூட வந்து மறக்கவே முடியாது. அன்புக்கு வந்து எல்லாருமே அடிமையாக, அதனால்தான் அவருக்கு அத்தனை நண்பர்கள் அவருக்காக உயிரே கொடுக்க ரெடியா இருந்தாங்க இருக்காங்க. நண்பர்கள் மேலேயும் அரசியல்வாதிகள் மேலேயும் கோபப்படுவார். ஏன் ஊடகம் நம்ம மேலேயும் கோபப்படுவார். ஆனா யாருக்கும் அவங்க மேல கோபம் வராது. ஏன்னு சொன்னா இந்த விஜயகாந்த் அவருடைய கோபத்துக்கு பின்னால ஒரு நியாயமான காரணம், சுயநலம் இருக்காரு, ஒரு அன்பு இருக்கும். அவர் வந்து ஒரு தைரியத்துக்கும் வீரத்துக்கும் இருக்கமானவர். அவர்கிட்ட பழகினவருக்கு வந்து எல்லாருக்குமே அவரை பற்றி சொல்றதுக்கு எவ்வளவோ வந்து நினைவு. எனக்கு வந்து எவ்வளவோ இருக்காது. ஒரு ரெண்டு முக்கியமானது, எனக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாம ராமச்சந்திரா மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் நான் வந்து சுயநலம் இல்லாமல் அங்கே இருக்கும்போது நிறைய பேர் மீடியா ரசிகர்கள் மக்கள் எல்லாருமே வந்து அங்கே ரொம்ப தொந்தரவாக இருந்தது, கண்ட்ரோலை பண்ண முடியல. அப்போ விஜயகாந்த் அங்கே வந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துல அது என்ன பண்ணாலும் தெரியாது, எல்லாரையும் வந்து அங்கிருந்து சொல்லி கிளியர் பண்ணி வீட்டில் வந்துட்டு என் ரூம் பக்கத்துலேயே எங்கள் ரூம் போடுங்க, யார் வராங்க பார்க்கலாம், நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. அது வந்து குடும்பத்தில் வந்து அதே மாதிரி ஒரு வாட்டி சிங்கப்பூர் மலேசியா இந்த ஷோக்கான நடிகர் சங்கம் ஷோக்காக போகும்போது மலேசியாவில் வந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது நான் எல்லாம் பஸ்ஸில் ஏறிட்டேன். நான் வந்து கொஞ்சம் வரும்போது கொஞ்சம் நேரமாச்சு. ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப சூழ்ந்துட்டாங்க. மீடியாலாம் உதவே முடியல. ஒரு 5 நிமிஷம் திண்டாடுறேன். அந்த கவுன்சிலர்ஸ் எல்லாம் இருக்காங்க, யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் பஸ்ஸில் வந்து பார்த்துருக்காரு, அப்படியே இறங்கி வந்தார். இந்த டவல் போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் எல்லாரையும் ஒரு அடித்து விரட்டி அப்படியே ஒரு பாதியாக்கிட்டாங்க. அப்படியே பாதியாக்கி அப்படியே பூ மாதிரி கொண்டு உட்கார வச்சு, உங்களுக்கு ஒன்றும் இல்லையே, நீங்கள் சொந்தமாக இருக்கீங்களே, ஒன்றாகலையேன்னு கேட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் கடைசி நாட்கள் அவர் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கேப்டன் அவருக்கு வந்து பொருத்தமான பேர். 71 பால், அவ்வளோதான். பல பவுண்டரிஸ், பல சிக்ஸர்ஸ், நூற்றுக்கணக்கான அவர்களை குவித்து மக்களை மகிழ்விச்சு விக்கெட்டை எழுந்துட்டு உலகங்கிற ஃபீல்டை விட்டு போயிட்டார். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் யார் விஜயகாந்த் வாழ்ந்தவர். சார் விஜயகாந்துக்கு அரசு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க சார்? மரியாதைக்குரிய கட்சி தலைவர் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். அப்படிப்பட்ட விஜயகாந்த் சரித்திரம் படித்த அது கூட ஆரம்ப காலத்தில் ஒரு வாய்ப்பு தேர்ந்த காலத்தில் அதுக்கப்புறம் சினிமாவில் கொஞ்சம் கொஞ்சமாக இமாலய சாதனை படித்தார். அதே மாதிரி அரசியலையும் வந்து பெரிய உடல்நல குறைவு மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் கூட அரசியலில் பல படிச்சிருக்காங்க.
அடுத்தவங்களுக்கு கருத்து அதை நான் கண்கூடாவே பார்த்துருக்கேன். புரட்சி தலைவர் எப்படி அவரை ஃபோன் பார்த்தாலும் திரும்ப பார்த்துட்டே இருந்தார். விஜயகாந்த் வாழ்க்கை என்னென்ன யாருக்கு எல்லாம் எவ்வளோ பேசினாலும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். சினிமா அது மட்டும் நல்ல மனிதர்கள் திரைப்பட இயக்குனர் நடிகர் பார்த்திபன் ரொம்ப சத்தமா பேச முடியாத ஒரு மனநிலை, மனசு உடைஞ்சிருந்தாலும் அது சத்தமா பேசிதான் ஆகணும். இது ஒரு ரியல் ஹீரோவோட மரணம். ரியல் ஹீரோக்கள் என்னைக்குமே மரணிக்கிறதே கிடையாது. அந்த ரியல் ஹீரோக்கள் தாங்கள் செஞ்ச பணிகள் மூலமாக நம்மளுடைய இதயங்களுக்குள்ள நம்ம அவங்கள இன்னைக்கு அடக்கம் செய்ய போறோம். சீரியஸாவே விஜயகாந்த் சார் சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்திருப்பாரு. ஆனா அவர் பெரிய ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் செய்ய வேண்டிய உதவிகள் எல்லாமே ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் ரோஹிணி லாட்சியில் இருக்கும்போதே அவர் நிறைய செஞ்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு நடிகனுக்கு என்னைக்குமே நான் ரசிகனா இருந்ததில்லை. நான் சொல்றது என்னுடைய ஆரம்ப காலத்துல இருந்தேன். ஆனா ஒரு சிறந்த மனிதனுக்கு நான் ரசிகன்னா அது விஜயகாந்த் சாருக்கு சொல்லலாம். அந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கை பூரா ஒரு மனிதநேயத்தோடவும், அதே நேரத்துல ஒரு அலெக்சாண்டருக்கு இருக்கிற உலகத்துல இருக்க மாவீரர்கள் இருக்கிற அவ்வளவு தைரியமும் விஜயகாந்த் சார்கிட்ட இருந்தது. அது ரொம்ப ஆச்சரியம். அது நமக்கு தெரியும். இந்த அரசியலுக்குள்ள அவர் நுழைஞ்சதுல இருந்து அவருடைய தைரியமான செயல்பாடுகள் எல்லாமே. அவர் ஆரோக்கியமா இருந்திருந்தாருன்னா, ரஜினி சார் கூட சொன்னாரு, ஆரோக்கியமா இருந்திருந்தாருன்னா அரசியல் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருப்பாருன்னு. அவ்வளவுக்கும் காரணம் அவருடைய மனசுல நம்ம ஏற்படுத்தின பாதிப்பு. குறிப்பா மீடியாக்களுக்கு நான் கேட்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இதே விஜயகாந்த் சாரை சில யூடியூபுகள் பல முறை நம்ம அவருடைய இந்த மரண செய்தியை நம்ம போட்டிருக்கோம். ஏன் என்னை பத்தி கூட நிறைய தடவை போட்டாச்சு. தயவு செய்து அது கொஞ்சம் மனிதாபிமானத்தோட அணுக வேண்டிய ஒரு விஷயம். நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சொன்னீங்கன்னா நிச்சயமா இது உங்களுக்குள்ள சரி பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அது இந்த நேரத்தில் நான் ரொம்ப மன வருத்தத்தோட நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி விஜயகாந்த் சாருடைய பேச்சு எல்லாமே அவருக்கு ஒரு பெரிய மனப்பிரச்சனையை அவருக்கு ஏற்படுத்துச்சு. அதுதான் உடனே அவர் கெட்டதுக்கான ஒரு காரணம். அதனால இந்த மீடியாக்கள் மூலமா டெஃபினட்டா அவங்களுக்கு எந்த கலைஞனா இருந்தாலும் அவங்களுக்கு நல்லது மட்டுமே செய்யணுங்கிற ஒரு இது அட்வைஸ் கிடையாது. இது ஒரு சின்ன எதிர்பார்ப்பு. விஜயகாந்த் சாரோட இந்த மரணத்துல நான் தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம், ஒரு மனித நேயத்துக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய வெற்றி தான் இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தை காசு கொடுத்துலாம் சேர்க்கவே முடியாது. இப்ப நான் விஜயகாந்த் சாருடைய ஒய்ஃப் அவங்க என்ன பார்த்ததுக்கு அப்புறம் சொன்னாங்க, ஒரு தாயா இருந்து பார்த்துக்கிட்டேன்னு சொன்னீங்களே அப்படின்னு அழுதாங்க. நானும் அழுதேன். உண்மையிலேயே ஒரு மனைவியை மீறி ஒரு தாயா மாறி அவங்க செஞ்ச நிறைய விஷயங்கள், அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு போராட்டம் தான் இந்த சோகம் நமக்கு தாமதமா சேர்ந்திருக்கு. அவருக்கு நம்ம உண்மையிலேயே அஞ்சலி செலுத்த வேண்டியதா இருந்தா அந்த மனித நேயத்தை நம்ம பின்பற்றணுங்கிறது மட்டும் நான் எனக்கு ஒரு அட்வைஸா எடுத்துக்கிறேன். நன்றி.
அதாவது ஒரு கிரிக்கெட் டீமுக்கா இல்லை கப்பல் ஓட்டிய ஒரு கேப்டனா அப்படின்லாம் கேட்டால் மக்களின் கேப்டன் சொல்லுவோம். என்னைக்கு இருந்தாலும் சரி, திரையுலகத்தில் சார்ந்து யார் இருந்தாலும் சரி, அவர் வீட்டுக்கு எப்போ போனாலும் சரி அவர் நெருங்கி பார்க்கலாம். அவர் தலைவராக இருக்கும்போது எங்கள் நடிகர் சங்கத்துக்கு எந்த இஷ்யூக்கு எடுத்துகிட்டு போனாலும் உடனே ஆக்சசபிளாக இருந்திருக்காரு. நடிகர் சங்கம் இன்னைக்கு கடனில் இருக்குது, அன்றைக்கி கடன்லேருந்து மீட்டி எடுத்துன்னு வந்தவர். முதல்ல கடன் அடித்த தலைவர் அவர் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க படித்து பல டிகிரி இருந்தால் எல்லாரும் சாதிச்சிருவாங்கன்னு. அதாவது படிக்காதவங்கெல்லாம் சாதிக்காமல் இருந்தது கிடையாது. கேப்டன் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த நடிகர் சங்கத்தை வேறு ஸ்தாய்க்கு எடுத்துகிட்டு வந்தவர். இன்னைக்கு நடிகர் சங்கத்துக்கு பேர் வைக்கணும் வைக்கக்கூடாதுன்ற விஷயம்லாம் நிறைய பேசப்படுது. அரசியல் பண்ணாமல் சினிமாவுக்கு அவர் என்ன மாதிரி ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்காருன்னு யோசித்து அதுக்கப்புறம் முடிவு எடுக்க வேண்டும். சினிமாவுக்கும் அரசியலுக்கும் நல்ல ஒரு முன்னுதாரணமாக இருந்தவர். எந்த உதவின்னு கேட்டு போனால் மற்ற விஷயங்கள்லாம் பக்கத்தில் வச்சுட்டு அவர் உதவி செஞ்சவர். வீட்டுக்கு போனால் சாப்பாடு போடுறதோ மருத்துவ வகையாக எல்லாருக்குமே எப்பயுமே உதவி செஞ்சவர். ஏன் எனக்கே நான் ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடும் போது முதல்ல எதனா காசு கொடுக்கணுமா, ஹாஸ்பிட்டலுக்கு எதனா பில்ஸ் கட்டணுமா, எங்கள் அப்பா கேட்டவர் எது இருந்தாலும் யோசிக்காதீங்க, எது இருந்தாலும் கேளுங்கன்னு சொல்லி அந்த கேட்குற மனசு அந்த டைமில் கேட்ட ஒரே ஒரு மனிதர் அவர் தான், கேப்டன் அவர்கள் தான். அவரை இன்னைக்கெல்லாம் எப்பயோ இழந்துட்டோம்னு தோணுது. நிறைய பேர் ப்ரீ ஜட்ஜ்மெண்டலாக இருக்காங்க. அந்த வகையில் அதை நினைக்கும் போது தான் ரொம்ப சோஷியல் மீடியாவில் அவரை ரொம்ப டார்கெட் பண்ணதாக நான் ஃபீல் பண்ணேன். உண்மையான தலைவர் எங்களுடைய கேப்டன். வில் ஆல்வேஸ் மிஸ் ஹிம். அவர் மே சோல் ரெஸ்ட் இன் பீஸ். ஐ லவ் ஹிம் a lot. I love him a lot. இது சொக்க தங்கம். உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க. என்னதான் கோவம் இருந்தாலும் அந்த நிமிஷம் தான். உங்ககிட்ட நிறைய ட்ரிப்பு சண்டை போட்டிருப்பாரு, எல்லாம் பண்ணியிருப்பாரு. ஆனால் உண்மையாக சண்டை போட்டோம் அந்த நிமிஷம் தான். அதாவது உண்மை இல்லை, எதுவாக இருந்தாலும் கக்கிடுவார். மனசில் எதுவுமே வச்சிருக்க மாட்டார். அது மாதிரி ஒரு தெய்வம் இன்னைக்கு இப்படி ஆயிருக்கு. ஆனால் இந்த தெய்வம் என்னைக்கும் நம்ம கிட்ட இருந்து போகாது, உங்ககிட்ட இருந்து போகாது. நீங்கள் தான் இந்த தெய்வத்தை எப்பவுமே நம்ம ஒரு தெய்வமா, சினிமாவோட தெய்வமா இல்லை, மக்களுக்கு ஒரு எம்ஜிஆர் சார் எப்படி இருக்கும்போது எப்படி இருந்தார், புரட்சி தலைவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இந்த கருப்பு தங்கம் என்னைக்கும் நம்மளை விட்டு போகவே போகாது. எவ்வளவு படங்கள் நான் கூட இருந்து சாப்பிட்டவன், அதான் சொல்றேன்னு, எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாருன்னு கேள்விப்பட்டவங்க தான் பல பேர் இருப்பாங்க. நான் கூட இருந்து சாப்பிட்டவன், எனக்கு ஊட்டி விட்டாரு, சாப்பிட்றான்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டவருக்கு தெய்வம் இன்னைக்கு படுத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன படுத்தாலும் நம்மளை விட்டு இந்த சொக்க தங்கம் என்னைக்கா இருந்தாலும் எந்த ஃபார்ம்ல வந்தாலும் அழியாது. அது மாதிரி இந்த தங்கம் என்னைக்குமே அழியாது. இந்த தங்கம் நீடோடி அதுதான் சொன்னேன். நான் திருப்பி சொல்லிட்டு வந்தேன். இந்த நடிகர் சங்கத்தை மீட்டு கொடுத்த சங்கம், எங்க ஸ்ட்ரென்த் யூனியனை காப்பாற்றின சங்கம். இன்னைக்கு ஸ்ட்ரென்த் கலைஞர்கள் இப்படி வளர்ந்து இப்படி இருக்காங்கன்னா இந்த ஸ்ட்ரென்த் யூனியனுக்கு எம்ஜிஆர் சாருக்கு அப்புறம் அடுத்த எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலாம். ஆனா இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்த விஜயகாந்த் அண்ணன், விஜய் அண்ணன், நாங்க விஜய் அண்ணன் கூப்பிடுவோம். நீங்க கேப்டன் சொன்னாலும் விஜய் அண்ணன் அப்படியே ஒரு சொந்தத்துல எப்படி இருப்பாங்க, ஒரு அண்ணன் தம்பி எப்படி கூப்பிடுவாங்க, ஒரு அப்பாவை எப்படி கூப்பிடுவாங்க, அது மாதிரி வாழ்ந்தவங்க நாங்க. அதனால இந்த தங்கம் என்னைக்குமே
நம்ம மனசுல எப்பவுமே இருக்கும். எந்த ஃபார்ம்லயும் நம்ம தங்கம் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். நான் சொல்லியிருக்கேன், அந்த நடிகர் சங்கம் அதை மீட்டு கொடுத்தது பெருசு இல்லை. அந்த நடிகர் சங்கத்துல இவருடைய அடையாளம் ஒன்று இருக்கணும். அதுதான் என்னுடைய சந்தோஷம். இது மக்களுடைய சந்தோஷமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி. வணக்கம். கேப்டன் அவர்களே, புரட்சி கலைஞர் அவர்களே, இழந்து தவித்து கொண்டு இருக்கும் முதல் அவருடைய தொண்டர்களுக்கு எண்ணெய் கொண்டு மற்றும் குடும்பத்தினர்களுக்கு, உலகத்தில் வாழும் தமிழர்களுக்கு அனைத்துக்கும் ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை. ஒன்று மட்டும் அவரை கண்டு கதறிக்கொண்டு இழந்து விட்டோம் என்று நினைப்பவர்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்லுகின்றேன். கேப்டன் அவர்கள் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறார் என்பதுதான் நிச்சயமான உண்மை. அவருடைய வழியிலே அவரை வாழ்த்த வந்திருக்கும் அன்னதான பிரபு, தர்மர், துணிச்சல்காரர் என்று சொன்னால் மட்டும் போதாது. அவருடைய தொண்டர்களும் தமிழக இளைஞர்களும் அவர் வாழ்க்கையை கடைபிடித்து வாழ வேண்டும் என்பது எனது சேலமாறார் என் தொழிலாளர் சபை என் சார்பு அன்பான வேண்டுகோளாக இதை வைக்கின்றேன். அவர் என்றுமே அனைவருக்கும் திரையுலகத்தில் வாழ்க்கையை மட்டும் அல்ல, வாழ்க்கையை மட்டும் கொடுக்கல, அன்னதானத்தை மட்டும் கொடுக்கல. ஒரு மனிதன் எப்படி ஒரு அழகா இல்லை என்றாலும் பெரிய சிவப்பு நடிகர் கிடையாது, அவர் கவர்ச்சி நடிகர் கிடையாது. ஒரு கருப்பு எம்ஜிஆர் என்று சொல்லும் வகையில் தான் கருப்பாக இருந்தால் தன்னம்பிக்கையோடு சினிமாவில் போராடி 100 படங்களில் ஒரு ஹீரோவாக கடற்படங்களில் நடித்த முதல் தமிழக ஹீரோ அவர் மட்டும்தான். அத்தகைய பெருமைக்குரியவர் அந்த கேப்டன் எனக்கு இழந்திருக்கின்றோம். அவருக்கு நான் தமிழக அரசுக்கு அவருடைய வாழ்க்கை வரலாறு, இந்த தர்மபிரபனுடைய வரலாறு தமிழக அரசின் பாடப்புத்தில் இடம்பெற வேண்டும் என்று அன்பு வேண்டுகோளாக வைத்திருக்கின்றேன். அது மட்டும் போதாது, பலரும் பேசியது போல நடிகர் சங்க கடனை அடைத்து வைப்பு நிதி வைத்து விட்டு சென்ற அந்த நடிகர் சங்க கட்டடத்தில் அவர் பெயரை சூட்ட வேண்டும். அதில் அவர் வளாகத்தில் அவர் சிலை நிறுவ வேண்டும். அது மட்டும் போதாது, அனைவருக்கும் பீச்சில் எப்படி சமாதிக்கிறோம் அதுபோல் இல்லை என்றாலும் கூட அவருடைய சிலை இந்த பீச்சிலே மென்னாவிலே அமைக்கப்பட வேண்டும் தமிழக அரசு. இத்தகைய பெருமைக்கும் பாசத்துக்குரிய அனைத்து கட்சியும் இதுக்கு துணை நிற்க வேண்டும். அனைத்து கட்சி தலைவர்களும் வந்து இன்றைக்கி கேப்டனை வாழ்த்தினார்கள். மத்திய அரசிலிருந்து, பாஜகலேருந்து, அதிமுக, திமுக என்று பாகுபாடு இல்லாமல் எப்படி தலைவர்கள் வாழ்த்தினார்களோ அவருக்கு நாளைக்கு செலவு வைக்கும் போதோ பாடப்புத்தகத்தில் இடம்பெறுங்க யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாது. இதே ஆதரவை அவருக்கு கொடுத்து அனைத்து கட்சி அவருக்கு ஒருங்கிணைந்து துணை புரிய வேண்டும் என்று அன்பு வேண்டுகோளாக வைத்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். விஜயகாந்த் என்றால் அன்பு, பண்பு, மரியாதை, மனித நேயம், ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை தன்னுடைய இறுதி மூச்சு வரை அவர்களுடைய வருங்காலம் பெருக உழைத்த தலைவர். தமிழகத்தினுடைய மிகப்பெரிய கலைஞன். அரசியல் கட்சியினுடைய மிகுந்த மரியாதைக்குரிய தலைவராக தன்னுடைய கடின உழைப்பால் படிப்படியாக உயர்ந்து தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவருடைய ஸ்தானத்தை அடைந்த பெருமை அவர்களுக்கு உண்டு. மறைந்த மக்கள் தலைவர், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய நிறுவன தலைவர் ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்களோடு மிகுந்த மரியாதையோடும் அன்போடும் பழகியவர்கள். பல நேரங்களிலே அவர்களால் அன்பு பாராட்டப்பட்டவர். கேப்டன் அவர்களுடைய திருமணம் ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்களது தலைமையிலே நடந்ததை நான் இந்த நேரத்திலே நினைவு கூற விரும்புகிறேன். 2016ஆம் ஆண்டு தமிழகத்தினுடைய 3வது அணியினுடைய தலைவராக கேப்டன் அவர்களை முதல்வராக ஏற்றுக்கொண்டு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக நான் அந்த கூட்டணியில் செயல்பட்டதை பெருமையோடு இன்று நினைவு கூற விரும்புகிறேன். கூட்டணி கட்சி தலைவருக்கும் கூட்டணி கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் அவர் கொடுத்த மரியாதையும் அன்றைக்கு கொடுத்த ஆதரவும் மறக்க முடியாதது என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு நல்ல மனிதரை, ஒரு நல்ல கலைஞரை, ஒரு சிறந்த அரசியல் தலைவரை இன்றைக்கு தமிழகம் இழந்து நிற்கிறது. கேப்டன் அவர்களுக்கு துணையாக அவர்களது இறுதி மூச்சு வரை செயல்பட்ட இன்றைய தேமுதிகவினுடைய தலைவர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும்
திரு சுதீஷ் அவர்களுக்கும் கேப்டன் அவர்களது அன்பு மகன்களுக்கும் கேப்டன் அவர்களது கட்சியினுடைய மாவட்ட தலைவர்களுக்கும் மாநில நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் மேலும் அந்த கட்சியினுடைய பல்வேறு பொறுப்புகளிலே இருப்பவர்களுக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே இரங்கலை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, கேப்டன் அவர்களது ரசிகர்களை பொறுத்தவரையிலே கேப்டன் என்றால் அவர்களுக்கு கேப்டன் தான். மீளாத துயரிலே இருக்கின்ற அவர்களுக்கு ஆழ்ந்த அனுதாபத்தை இந்த நேரத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் 11வது குடியரசுத் தலைவராக இருந்த பொழுது தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய அனைவரையும் அழைத்து கொண்டு அப்துல் கலாமை சந்திக்க வந்திருந்தார். அப்போ அப்துல் கலாம் அவர்கள் விஜயகாந்த் அவர்களுக்கு கிராமப்புற தற்சார்பை எப்படி எய்துவது, புறா திட்டத்தை நீங்கள் சினிமாவின் மூலமாக மக்களுக்கு எடுத்து செல்லுங்கள் என்று அவருக்கு சொன்னார். என்னை அந்த புறா திட்டத்தை பற்றி விளக்கி கூறுமாறு பணித்தார். அதான் நான் முதல் சந்திப்பு. இரண்டாவது சந்திப்பு, அவர் கட்சி ஆரம்பித்து தேர்தல் நிற்கப் போவதற்கு முன்பாக கொள்கை விளக்கம் மற்றும் தேர்தல் அறிக்கை சம்பந்தமாக சென்னை சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய வீட்டிலே அவரை சந்தித்தேன். எல்லாரும் சொல்லுவாங்க, கேப்டன் அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் திரையுலகத்தினுடைய பசியை ஆற்றியவர் என்று. அன்றைக்கு 3 மணி நேரம் விவாதித்து விட்டு நான் கிளம்புகிறேன் என்று சொன்ன பொழுது என்னோடு இருந்து மதிய உணவு அருந்தி விட்டு தான் செல்ல வேண்டும் என்று சொல்லி இருக்க வைத்து, அதற்கு பின்பு 2 மணி நேரம் பேசி ஒரு நாள் முழுக்க அவர் பேசிய வார்த்தை, அவர் திரையுலகில் மட்டும் நடித்தவர் அல்ல, அவர் மக்களை பற்றி, ஏழை எளிய மக்களை பற்றி, பாட்டாளி மக்களை பற்றி, பொது உடைமை சித்தாந்தத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் என்று நான் புரிந்து கொண்டேன். அன்றுதான் அவரது எளிமையான உள்ளத்தை, நேர்மையை, எதையும் எதிர்த்து போராட வேண்டும் என்ற ஒரு வீரத்தை, விவேகத்தை நான் புரிந்து கொண்டேன். அன்றிலிருந்து அவரோடு எனக்கு நெருங்கிய பழக்கம். இப்படி இன்றைக்கு அவர் நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அரசியலுக்கு வந்தால் அவர் அரசியலில் சாதிக்க முடியும் என்று நிரூபித்தவர் திரு விஜயகாந்த் அவர்கள். எதிர்க்கட்சி தலைவராக உயர்ந்து இந்த நாட்டிலே ஒரு மாற்று சக்திக்கு ஒரு இடம் இருக்கிறது என்று நிரூபித்தவர் விஜயகாந்த் அவர்கள். ஒரு தலைவர் என்று சொன்னால் அவங்களுக்கு ஒரு தொகுதி இருக்கும், அந்த தொகுதியில் தான் அவங்க போட்டி போடுவார். ஆனால் ஒரு தமிழகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவர் என்று சொன்னால் எந்த தொகுதியிலையும் போட்டி போடலாம். மதுரையிலிருந்து வந்தவர் விருத்தாச்சலத்திலே போட்டி போட்டு வெற்றி பெற்று அவர் எந்த தொகுதியிலும் போட்டி போட்டு வெற்றி பெறக்கூடிய வல்லமையை அவர் பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலே மக்கள் ஏற்றுக்கொண்ட தலைவராக அவர் பரிணமித்தார். துரதிருஷ்டவசமாக அவரது உடல் நலிவுற்று இன்றைக்கு அவர் நம்மிடம் இல்லை. ஆனால் கண்டிப்பாக அவரது சித்தாந்தம், அவரது அன்பு இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகமும் எழுந்து நின்று அவருக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்துகிறது என்று சொன்னால் இதுதான் அவர் சரித்திரமாக வாழ்ந்ததுக்கு சான்று. எனவே அவரது எண்ணம், அவரது செயல் திரையுலகத்தை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அவரது அன்புள்ளம், மனித நேயம் பாதித்திருக்கிறது. எனவேதான் ஒட்டுமொத்த தமிழகமும் இன்றைக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்துகிறது. எனவே அவரது குடும்பத்தை, அவரது இறப்பால் வாடக்கூடிய குடும்பத்தாருக்கும், தேமுதிகவுடைய நண்பர்களுக்கும், தமிழக மக்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels.